அன்றைக்கு அநேகமானவங்க நினைக்கிறாங்க நாங்க ஜெபிப்பதன் மூலமாக இல்லாட்டி நாங்க பல காரியங்கள் செய்வது மூலமாக என்று இந்த தேவனுடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வெளிப்பாடையும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில ரகசியங்கள் வேதத்துல உண்டு. சில பேர்ல பாருங்க, சிலர் நினைக்கிறாங்க நாங்க அந்த பிசாசை துரத்தும் போது சீசர்களுக்கு துரத்த முடியல. இயேசுவானவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் சொல்றார், உபவாசத்தின் ஒளியே இதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு. அப்ப நினைக்கிறாங்க சில பேரு, இன்னைக்கு நாங்க உபவாசம் பண்ணாதான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு. இப்ப உபவாசம் முக்கியம். இப்ப இதெல்லாம் நாங்க கற்றுக்கொள்ளணும். எப்படி உபவாசம் இருக்கணும், ஏன் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க கொஞ்சம் ஆழமா கற்றுக்கொள்ளணும். அப்ப நீங்க சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க எல்லாரும் ஒரு விசுவாசிகள், அவ்வளவுதான். அப்ப இந்த விசுவாசிகள் வந்து தேவனை பின்பற்றுறோம். யாரை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்களும் நானும் ஒரு விசுவாசிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே நாங்க விசுவாசிக்கிற இயேசுவை. அதற்கு முன்பு எங்க வாழ்க்கையில பல காரியங்களை நாங்கள் விசுவாசித்தோம், கண்டதையும் விசுவாசித்தோம். யாராவது ஏதாவது சொன்னா அதை பின்னுக்கு ஓடணும், இப்படியா இருந்த கூட்டம் தான் நம்ம. ஆனா இப்படி உலாவி திரிந்த கூட்டத்தை தேவன் நான் உன் தேவன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் என் தேவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்ப நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட பின்பு இப்ப நாங்க யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை, தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரைட். இப்ப தேவனை விசுவாசித்து அவரோடு கூட பயணம் செய்கிறோம். எதை நோக்கி பயணம் செய்கிறோம்? பரலோக ராஜ்யத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். இதுதான் தேவனை பின்பற்றுகிற மக்களுடைய இருக்கிற அடிப்படையான காரியம். ஒன்று தெரியாம இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம், அவரை தெரிந்து கொண்டோம். அவரை தெரிந்து கொண்டு அவர் பின்னால சொல்ற. இப்ப நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் இஸ்ரவேலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப இஸ்ரவேலுக்கு நம்ம போனதே இல்லை. ரைட். நாங்க முதல் முறையா போறோம். அப்ப இஸ்ரவேலுக்கு போனோம்னா இப்போ கூட்டிட்டு போற நபர்கள் இருக்கிறாங்க. இப்ப இலங்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க இஸ்ரவேலுக்கு கூட்டிட்டு போறவங்க. காசு மட்டும்தான் தேவை. ரைட். அந்த கூட்டிட்டு போறவரோட நாங்க பின்பற்றி போறோம். அப்ப அவரோட போகும்போது எங்களோட நோக்கம் என்ன? இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணுங்கிறது நோக்கம். அதற்கான கிரயம் நாங்க பணத்தை செலவழிக்கிறோம். அதன் பின்பு எங்களோட ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. இது இங்கத்தான் அவர் அடக்கம் பண்ண இடம், இங்கத்தான் அவரு ஜெபம் பண்ண இடம், இவர் இங்கத்தான் பிசாச துரத்தின இடம், இப்படி ஒவ்வொரு காரியங்களை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்ப என்னன்னா அவருடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கிறோம். அப்ப எங்களுக்கு அந்த நாங்க போற பிரயாணத்துல அதை நாங்க அறிஞ்சு கொள்ள முடியும். இப்ப இதே மாதிரிதான் ஆண்டவருடைய தேவனை அறிந்து அவர் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஒரு தேசத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அந்த தேசத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறபடினால அதுதான் பரலோக ராஜ்யம். அதை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்துல தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி நாங்க போகணும்னு. இது சும்மா சரளமான காரியம். அப்ப விசுவாசியா இருக்கிற நாங்க சில விஷயங்களை அறிந்து சில விஷயங்களை தேர்ச்சி பெற்று சில காரியத்துக்குள்ளே நாங்கள் பலவான்களாய் நடந்து கொண்டு போகிறோம். அப்ப இந்த போகிற பயணத்தை தேவன் என்ன சொல்றாரு? தேவனுடைய வீடும் அவருடைய சபைங்கிற தலைப்புலதான் கற்றுக்கொள்றோம். அப்ப நாங்க தேவனுடைய குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம். எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நாங்க கடந்த பாடங்கள்ல கற்றுக்கொண்டோம். ரைட். அப்ப தேவனை விரும்புகிற கூட்டம் இல்லாட்டி தேவனுடைய சபை, தேவனுடைய குடும்பம்ங்கிறது இந்த சமுதாயம், நாங்க எல்லாரும் ஒருமித்துதான் இந்த பயணத்தை போகணும். அப்ப நாங்க எங்க எல்லாத்துக்கும் ஒரே வழிதான் இருக்குது, ஒரே வழி ஒரே முறைதான் இருக்குது. அப்ப இந்த வழியில போறனால தேவன் எங்களுக்கு என்னத்த சொல்லி இருக்கிறாரு? தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள். அப்ப இதுதான் நாங்க பாக்குறோம். தேவனுடைய வீடும் அவருடைய சபையின் அப்படிங்கிற தலைப்பு கீழே நாங்க கற்றுக்கொண்டு வர்றோம். அதுல தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள். அப்ப நீங்களும் நானும் தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறோம். அப்ப தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் எப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார்கள்ங்கிறத நாங்க கடந்த பாடத்துல கற்றுக்கொண்டோம். அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எது செய்யக்கூடாது அப்படின்னு, எது செய்யணும் அப்படிங்கிறதையும் நாங்க கற்றுக்கொண்டோம். இப்ப தேவ ஆவியில நீங்களும் நானும் நடத்தப்படுகிறோம். அப்ப தேவ ஆவியில நடத்தப்படும் போது
நாங்க உதாரணமா ஒரு இராணுவ வீரர்களை போல, ஒரு இராணுவ வீரர்களை போல நாங்கள் தேவனுடைய யுத்த வீரர்கள்னு வைத்துக் கொள்ளலாம். நாங்க தேவனுடைய யுத்த வீரர்கள். அப்ப இந்த யுத்த வீரர்களை குறித்து நல்லா வடக்கு கிழக்குல உள்ளவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். அப்ப இந்த யுத்த வீரர்கள் எல்லாரும்னா ஒரு கிரவுண்ட்ல நிக்கிறோம்னு நினைச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க எல்லாரும் ஒரு கிரவுண்ட்ல நிக்கிறோம். அப்ப இந்த கிரவுண்ட்ல நின்னு இப்ப நாங்க யுத்தத்துக்கு பிரயாசப்பட்டனால தான் நாங்க எங்களை ஒரு கிரவுண்டுக்கு அழைச்சிருக்காங்க. எங்களை அந்த கிரவுண்டுக்கு அழைச்சு எங்களை என்ன செய்யறாங்க, பயிற்சி வைக்கிறாங்க. எப்படி நாங்க எங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, எங்களோட கரங்கள் எப்படி இருக்கு, இப்ப எங்களோட கை வந்து நல்ல பலனா இருக்கும். இப்ப நான் வந்து ஆர்மில ட்ரைனிங் எடுத்திருக்கிறதுனால எனக்கு தெரியும். இந்த கையில நாங்க வெப்பனை பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த கை வேர்க்குதான்னு பார்ப்பாங்க. அந்த காலத்துல கை வேர்க்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப கையெல்லாம் வேர்க்காம இருக்கும். அதே போல எங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, எங்களுக்கு ஓட முடியுமா, எங்களுக்கு குனிய முடியுமா, எல்லாத்தையும் எங்களுக்கு கேக்குதா, பார்ப்பாங்க. எங்களோட காது எவ்வளவுக்கு தெளிவா கேக்குதுன்னு பார்ப்பாங்க. எங்களோட கண் பார்வை எவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்படி எல்லாத்திலையும் பார்த்து செக் பண்ணி தான் தெரிவு செய்வாங்க. ஆனா இப்ப எந்த லெவல்ல இருக்குங்கிறது தெரியாது. ஆனா ஒரு யுத்தத்துக்காய் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, அவரைக்குள்ள எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப நீங்களும் நானும் யுத்த வீரர். நீங்க பாப்பீங்க, என்னடா ஆவிக்குரிய தேவ ஆவிலே நடத்தப்படுகிறவர்களுக்கும் இந்த யுத்த வீரருக்கும் என்ன சம்மதம் இருக்கு. அப்ப நாங்க தேவனுடைய யுத்த வீரர்களாக நாங்க ஒரு இடத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப எங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். யார் அந்த எதிராளி? சாத்தான். பொல்லாத ஆவிகள், வான மண்டலத்தை கிரியை செய்யற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமா எங்களுக்கு யுத்தம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ரைட். இப்ப இந்த யுத்தத்தை நாங்க என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். இந்த யுத்தத்தை நாங்க ஜெயம் கொள்ளணும். யார் எங்களுக்கு எதிராளியா இருக்கிறா? பொல்லாத ஆவிகள், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமா தான் எங்களுக்கு யுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரைட். இந்த யுத்தத்தை யாரோட நாங்க யுத்தம் செய்யணும்? ஆவிக்கு விரோதமா யுத்தம் செய்யறதுன்னு சொன்னா நாங்க ஆவியில நிரம்பி இருக்கணும். அப்பதான் ஆவியோட யுத்தம் செய்யலாம். இப்போ ஒரு மனுஷங்களுக்குள்ள ஒரு கம்பு எடுத்து அடிக்கிறாரு, நாங்க கையிலே அவருக்கு அடிக்கணுமா? அவர் கம்புல அடிக்கக்குள்ள நாங்க ஒரு கம்பு எடுத்தா தான் அந்த கம்பை என்ன செய்யலாம், நாங்க தாங்கி பிடிச்சி எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது ஒரு சாதாரண ஒரு காரியம். அதே போல பிசாசானவன் எப்படி இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். அப்ப அவன் ஆவியா இருக்கிறனால அவனை அட்டாக் பண்ணணும்னு நாங்க என்ன செய்யணும்? நாங்களும் ஆவியில இருக்கணும். அப்பதான் அவனை இனம் கண்டு அவனை அடிக்க முடியும். இல்லாட்டி எங்களுக்கு அவனை அடிக்க முடியாது. அப்ப நாங்க அவன் ஆவியில இருக்கிற ஆவியா இருந்து கிரியை செய்யற, நாங்க மாமிசமா இருந்து கிரியை செய்ய, ரெண்டு பேருக்கும் கிரியை செய்ய முடியாது. அங்கன ஜெயம் எடுக்க முடியாது. அதனால தான் தேவன் எங்களை ஒரு யுத்த வீரரா ஆக்கிட்டார். யுத்த வீரராக்கி எங்களுக்கு என்ன செய்யறார்? ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒரு யுத்தம் பண்ணுகிற வீரன் கையில அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது. அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் வந்து அவனுக்கு ஒரு பலன். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க யுத்த வீரன் ஆண்டவர் எங்களை தெரிவு செஞ்சிட்டாரு. இப்ப நாங்க யுத்த தளத்துல இருக்கிறோம். யுத்த தளத்துல இருந்து சும்மா சத்துருவை என்ன செய்ய முடியாது? தோக்கடிக்க முடியாது. இந்த சத்துருவை மேற்கொள்வதற்காக, சத்துருவை முறியடிப்பதற்காக தேவன் எங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. நீங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலன் அடைந்து, மற்றவங்களை பலன் அடைகிறதுக்கு இல்ல, நீங்கள் பலன் அடைந்து, அதுதான் முக்கியம். அப்ப நாங்க ஒரு யுத்த வீரனா வந்துட்டோம். ஒரு யுத்த வீரனா வந்ததுக்கு அப்புறம் நாங்க பலனா செயல்படுவதற்கு தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு பரிசுத்த ஆவிக்குள்ளே நாங்கள் பலன் அடையணும். பரிசுத்த ஆவினா என்ன? பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? பரிசுத்த ஆவியானோட செயல்பாடு என்ன? அவர் என்னத்தை எனக்கு பேசுகிறார்? அவர் எப்படி என்னோடு பேசுகிறார்? இது எல்லாத்தையும் நாங்க உணரணும். அதுதான் முக்கியம். ஒரு யுத்த வீரனுக்கு யுத்தம் செய்யற யுத்த வீரர் வந்து எப்பொழுது என்ன செய்வார்னா, அவர் சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்றதுக்கு அவர் கையில ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஒரு வெப்பன் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இவர் கையில வெப்பன் இருக்குதுன்னு சொன்னா இவர் இந்த வெப்பனை குறித்து அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதோட வெயிட் என்ன, ஒரு கையில துப்பாக்கி இருக்குன்னு சொன்னா அந்த துப்பாக்கின்ற வெயிட் என்ன, அது எப்படி ஃபயர் ஆகும், எப்ப என்ன ஃபயர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்துல அதை காட்ரஸ் போடணும், எந்த நேரத்துல சத்துருவை தாக்கணும்ங்கிறதுனால நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதை தெரியாம நாங்க பயன்படுத்த முடியாது. சில வேளை ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு நபர் கையில ஒரு தோக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவரு இதை எப்படி வெடி வைக்கிறேன்னு தெரியாம இது என்னன்னு பாத்துக்கிட்டு போகல, தனக்கு தானே அவர் வெடி வச்சுக்கிடுவாரு தெரியாததுனால. அப்ப எப்படி நாங்க வெடி வைக்கிறது, எப்படி நாங்க அதை செயல்படுத்துவதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்ப இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகங்களுக்குள்ள வந்துருச்சு, பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னா அவரை கொண்டு அவருக்குள்ள நாங்க எப்படி செயல்படுறோம். ஏன்னா பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத வேணான்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பொதுவா சொல்லிட்டு போறேன், பரிசுத்தாவியை துக்கப்படுத்த கூடாது. அப்ப என்னன்னா இந்த எங்களுக்கு கையில உள்ள ஆயுதத்தை தவறா பயன்படுத்த கூடாது. அது தவறா பயன்படுத்தினா அது எங்களுக்கு தாக்கிடும். அப்ப நாங்க ஒரு யுத்த வீரனாய் ஒரு களத்துல நிக்கிறோம். அப்ப யுத்த வீரனா ஒரு களத்துல நிக்கும் போது தனக்குள்ள ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவி. அப்ப இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நாங்கள் நல்லா இணைந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாங்க இணைந்து கொள்ளணும். அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு, அவரை எனக்குள்ள நான் எப்படி வச்சு கொள்ளணும், பரிசுத்தாவி எப்படி எங்களுக்குள்ள இருப்பாரு, அவருடைய செயல்பாடு என்ன, அவர் என்னை எப்படி வழி நடத்துவாரு, இதெல்லாம் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்களை பலப்படுத்துகிறார். அப்ப நாங்க எல்லா விஷயத்திலும் ஒரு பலனாளியா நிக்கணும், எழுந்து நிக்கணும், ஜெபிக்க கூடியவரா இருக்கணும், தேவ வசனத்தை கேட்கக்கூடியவரா இருக்கணும், தேவனை பாடி துதிக்கிற ஒரு நபரா இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவி வந்தோன்னு எனக்கு பலன், எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு பலன். இப்ப பாருங்க, நாங்க ஒரு யுத்த களத்துல நிக்கணும். யுத்த களத்துல நிக்கக்குள்ள ஒரு மனுஷன் எவ்வளவுதான் யுத்தத்தை செய்திருந்தாலும், யுத்தத்துல அனுபவம் இருந்தாலும், அவர் கையில ஒரு ஆயுதம் இருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு பலன் ஒண்ணு வரும், ஒரு வித்தியாசமான ஒரு தைரியம் வரும். ஆனா அவர் கையில ஒரு ஆயுதம் இல்லாட்டி அவருக்கு ஒரு பயம் ஒண்ணு வரும். எவ்வளவுதான் நாங்க இருப்போம்னாலும், அவர் எத்தனை வருடம் அவர் யுத்தம் செஞ்சு இருந்தாலும் அவருக்கு யுத்தம் செய்ததற்கான ஆயுதம், அவருக்கு வெப்பன் அவர் கையில் இல்லாட்டி அவருக்கு ஒரு தயக்கம் வரும். அதே போலத்தான் உங்க கையிலும் என் கையிலையும் தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையிலே நாங்கள் நிரம்ப வேண்டும். அந்த வல்லமையிலே நிரம்பிதான் நாங்கள் நடக்க வேண்டும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டோம். பரிசுத்த ஆவியில பெற்ற நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் உணரணும், ஆவியிலே நிறைந்தவர்களால் ஜெபிக்கணும், இந்த ஆவியோடு கூட நாங்கள் செயல்படணும். ஒரு யுத்த வீரனுக்கு அவர் கையில இருக்கிற ஆயுதம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். அவர் வெடி வச்சால வைக்காட்டி அந்த ஆயுதத்தை என்ன செய்யணும், அதை கிளீன் பண்ணணும். அதுதான் யுத்த வீரனுடைய செயல். எப்பயுமே அதை நல்லா பொலிஸ் பண்ணணும். அதை நல்லா பொலிஸ் பண்ணி எந்த நேரமும் கிரீஸ் போட்டு எல்லாம் செஞ்சு அதை எப்பயுமே செயல்படுற நிலைமையில வைக்கணும். யுத்தம் இருந்தாலோ யுத்தம் இல்லாட்டியோ, வெடி வச்சாலோ வைக்காட்டியோ, எப்பயுமே அதை கிளீன் பண்ணி அதை அழகா வச்சு கொள்றதுதான் அவருடைய வேலை. அப்ப இன்னைக்கு உங்க கையில என் கையில தேவன் வல்லமைங்கிற பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமா, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறோமா, ஆவியானுடைய செயலை உணர்ந்திருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப நாங்க தேவ ஆவிலே நடத்தப்படுகிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம். ரைட். இப்ப தேவ ஆவில நிரம்பி இருக்கிறோம், தேவ ஆவில நடத்தப்படுகிறோம், நாங்க நடத்தப்படுகிறோம். ரைட். இப்ப தேவ ஆவில நடத்தப்படுகிறோம் சொல்லி எங்களுக்கு ஏற்ற விதத்துல போக முடியாது, எங்களுக்கு விரும்பிய விதத்துல யுத்தம் பண்ண முடியாது. யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த முறை என்ன, எங்களுக்கு யுத்தத்தை நடத்துகிற இல்லாட்டி யுத்தத்துக்கு தலைமை வகுக்கிறவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். அவர் தான் எங்களை யுத்தத்துல எப்படி போகணும்னு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறவர். கட்டளை, அவருடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும்.
அவர் ஃபயர் பண்ண சொன்னா ஃபயர் பண்ணணும், அவர் பின்வாங்கன்னா பின்வாங்கணும், முன்னோக்கி போங்கன்னா முன்னோக்கி போகணும், கீழே அமருங்கன்னா அமரணும். ஏன்னா அவர் தான் எங்களை கைட் பண்றார். அப்ப எங்களையும் இந்த பிரயாணத்திலே கைட் பண்றதுக்கான விடயங்கள் இருக்கிறது. எங்களை கைட் பண்றது யாரு? தேவனுடைய சத்தம். அதுதான் முக்கியம். இப்ப தேவ ஆவியில நடத்தப்படுகிறோம். அப்ப எப்பயுமே எங்களுக்கு பின்னுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு எங்களை வழி நடத்துவதற்காக. அப்ப எங்களை வழி நடத்துகிறவர்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கணும், எங்களுக்கு வழிகாட்டணும், நாங்க போகும் திசை எங்களுக்கு சொல்லணும், நாங்க என்ன செய்யணுங்கிறது அவர் எப்பயுமே எங்களுக்கு சொல்லணும். அப்ப நான் என்ன செய்யணும்? எப்பொழுதுமே என் செவியை அவருக்கு கட்டளை பிறப்பிக்கின்ற அதிகாரியுடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்ப எங்களுடைய செவி நன்றாக கேட்கிறதா இருக்கணும். அப்ப தேவ ஆவிலே நடத்தப்படுகிறோம் சொன்னா எங்களுக்கு நல்ல காது கேட்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியம். இன்னைக்கு பாருங்க, கேட்கறதுல நாங்க வீக், பேசுறதுல திறன். அப்ப கேட்கறதுல தீவிரமா இருக்கணும், பேசுறதுல கம்மியா இருக்கணும். இன்னைக்கு அதான் சொல்றாங்க, நாங்க அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது அப்படிம்பாங்க. அளவுக்கு அதிகமா நாங்க கேட்கணும். எவ்வளவு கேட்கிறோமோ கேட்க 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 நாங்க பலன் அடைவோம். பேச பேச சில பேரை பாருங்க, பேசுவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க, அவங்க என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்ப என்ன, பேசுறதை விட கேட்கறதுல நாங்க ஆர்வமா இருக்கணும். அப்ப நல்ல ஒரு வீரன், நல்ல ஒரு படை வீரன் என்ன செய்வா? கேட்கறதுக்கு கற்றுக்கொள்வோம். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் என்றால் தேவன் பேசுகிற வார்த்தையை நாங்க கேட்கணும். அப்ப நான் உங்களுக்கு போன கிழமையில கற்றுக் கொடுத்தேன், தேவன் பேசுகிற விதம். தேவன் எப்படி பேசுவார்? வேத வசனத்தின் ஊடாக பேசுவார், கனவின் மூலமாய் பேசுவார், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசுவார், சாட்சிகள் மூலமா பேசுவார், தேவ செய்தியின் ஊடாக, பாடல் ஊடாக, இயற்கை மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, இப்படியாக 5 விதங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 5 விதங்கள் ஊடாக தேவன் பேசுவார். ரைட், நாங்க இப்ப பார்ப்போம் தேவ வசனத்தின் ஊடாக தேவன் எப்படி பேசுறார். நாங்க போன முறை நாங்க வாசிக்க கேட்டோம், யோவான் புத்தகத்திலே 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம். என் ஜனங்கள்னு ஆண்டவர் சொல்றார். என் ஜனங்கள், என் ஆடுகள், என் மந்தைகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் சொன்னார். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமா இருக்கணும், தேவனுடைய மந்தையா இருக்கணும். தேவன் உங்களையும் என்னையும் பேர் சொல்ல அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ளணும். எங்களுடைய தகப்பனுடைய சத்தத்தை நாங்க நன்றாய் அறிந்திருக்கணும், இது யாருடைய சத்தம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்க வாசித்தோமானால், அந்த 8வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம், தேவன் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஏதோம் தோட்டத்தில் வருகின்ற சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் 8வது வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 3:8. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆதியாகமம் 3:8 வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எப்போ ஒளிந்து கொண்டார்கள்? சத்தத்தை கேட்ட பின்பு. ஏன் ஒளிந்து கொண்டார்கள்? அவர்கள் தேவ சித்தத்தை செய்யாத நாள். அப்ப எப்பயுமே தேவனுடைய சத்தம் எங்களுக்கு கேட்கணும். தேவ சத்தம் எங்களுக்கு கேட்கும் போது நாங்கள் நேர்மையாக இருந்தால், நாங்கள் தேவன் சொன்ன விதத்தில இருந்தால் நாங்கள் ஒளிந்து கொள்ள தேவையில்லை. இன்றைக்கு அநேகர் ஒளிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? எப்படி ஒளிகிறாங்க? பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, ஜெப கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, ஒளிந்து கொள்றது. ஆனா இந்த ஒளிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன? செய்யாத வேலை, செய்யக்கூடாது என்பதை செய்ததினால் ஒளிந்து கொள்றாங்க. அப்ப தேவனுடைய சத்தம் எங்களுக்கு எப்பொழுதுமே கேட்கும். இந்த கேட்கிற விதங்களை தான் நாங்க பார்த்தோம். இப்ப இதுல தேவன் என்னோடு பேசுகிறாருங்கிற உணர்வு இருக்கணும்.
வேதத்தை வாசிக்கும் போது நாங்க சொல்றோம், ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய், இதை வாசிப்பதன் மூலமா நீங்க என்னோட பேசுறபடியாய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்க இந்த வார்த்தையின் ஊடாக பேசுங்க அப்படின்னு வேதத்தை திறந்து வாசிக்கணும். அப்ப நாங்க சில வேளை இந்த வேதத்தை சும்மா ஏதோ ஒரு கதை புத்தகம் மாதிரி வாசிட்டு போயிடுறது. அதனால தேவன் பேசுறத உணர்றது இல்லை. அப்ப தேவன் எங்களோட பேசும் போது நாங்க எப்பொழுது ஆண்டவரை நீர் இந்த வசனத்தினூடாக பேசும், நீர் இந்த வார்த்தையினூடாக என் இருதயத்திலே என்னுடைய குறைகளை சுற்றி காட்டும். நிறைய பேருக்கு ஆசை என்னன்னா, ஆசீர்வாதமான காரியங்களுக்கு மட்டும்தான் ஆசை ஒழிய தண்ட குறைவை நிறைவு செய்து கொள்வதற்கு ஆசை இல்லை. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாசிக்க போகிற இந்த வார்த்தை நிமித்தமாய் என் குறைகளை எனக்கு சுற்றி காட்டுங்க. இந்த குறைகள் அகலும் போதுதான் நான் என்ன செய்ய முடியும், ஒரு திறமையானவனாய் மாற முடியும். உதாரணத்துக்கு தங்கம் மண்ணுல இருந்து எடுக்கிறாங்க. இந்த தங்கம் மண்ணுல எடுத்த தங்கத்தை கொண்டு போயிட்டு கடையில கொடுக்க முடியாது. கடையில கொடுத்த உடனே அதுக்கு பெருமதியே இல்லை, ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. ஆனா இந்த தங்கத்தை என்ன செய்யறாங்க, அக்கினியிலே போட்டு சுடுறாங்க. அக்கினியிலே போட்டு சுடும் போது அதுல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இந்த தங்கம் உருகி 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 அது நல்ல தூய்மையான தங்கமாய் மாறுது. அப்ப சில மாறுகிற போது அந்த தங்கத்துக்கு பெருமதி கிடைக்கிறது. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையிலே எங்களை சரி செய்து கொள்ளும் போது நாங்கள் விலை உயர்ந்த பாத்திரமாய் மாறுகிறோம். நாங்கள் பெருமதி மிக்க பாத்திரமாய் மாறுகிறோம். இந்த பாத்திரமாய் மாறுவதற்கு தேவ சத்தம் எனக்கு மிக முக்கியமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்க நான் ஆசைப்படணும். இந்த தேவ சத்தத்தை கேட்கும் போது என்னுடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குகிறார், என்னுடைய அசுத்தங்களை தேவன் நீக்குகிறார். பாருங்க, இந்த வார்த்தை தான் எங்களை மாற்றக்கூடியது. ரொம்ப நிறைய வசனங்கள் இருக்குது. வேத வசனம் எங்களை முற்று முழுதுமாய் மாற்றக்கூடியது. வசனத்தை விசுவாசித்தால், வசனத்தை பின்பற்றுகிற மனிதனுடைய வாழ்க்கை செழிக்கும். அப்ப நாங்க நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்களை சாதிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், சத்தத்தை கேட்கணும். அப்ப இந்த ஆதாம் ஏவானும் தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு பதிலாக சாத்தானுடைய சத்தத்தை கேட்டார்கள். இன்று அநேகர் தேவ சத்தத்தை கேட்பதில்லை, தேவன் என்னத்தை பேசுகிறாருன்னு கேட்பதில்லை, தேவன் எப்படி என்னோடு கூட இடைப்படுகிறாருன்னு பாக்குறத விட்டுட்டு வேற மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. நிறைய பேருடைய மற்றவர்களுடைய சத்தத்தை ஒரு நாள் கேட்க கூடாது. அந்த சத்தத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆதாமை ஏவாளை தேவன் உருவாக்கியதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை தேவன் ரட்சிப்புக்குள் அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியை ஆசீர்வதித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாங்க விளங்கி கொள்ளணும். பாருங்க, தேவனுடைய வசனம் எவ்வளவு தெளிவா பேசுது. எசாயா 45:18 வாசிப்போமா? 45:18 எசாயா. ஹல்லேலூயா ஜீசஸ். இருக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஆமென். இதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதுல இந்த வசனத்துல உள்ள முக்கியத்துவம் என்னங்கிறத நாங்க கொஞ்சமா நாங்க வாசிப்போம். இதுல பாருங்க, வானத்தை சிருஷ்டித்து, வானங்களை சிருஷ்டித்து பன்மையில சொல்றாரு. அப்ப நிறைய வானங்கள் இருக்குது, ஒரு வானம் இல்ல. வானங்களை சிருஷ்டித்து பூமியை என்ன செஞ்சிருக்கிறாரு, பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப தேவன் இங்க என்ன எங்களுக்கு சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இதெல்லாம் வெறுமையா தான் இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. ஆனா இந்த வெறுமையா இருக்கும் போது அதற்கு வேலிட் இல்லை, பெருமதி இல்லை.
அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை நீங்க பாருங்க, 18 இன்னொருக்க வாசிங்க, 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ரைட். இப்ப இங்க வானத்தையும் பூமியையும் அவரை சிருஷ்டித்தாரு. இப்ப வானத்தை வெறுமனே அவர் படைக்கல, வானத்தை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இந்த பூமியை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது சும்மா வெறும் வெட்டாம் தரையாக இருப்பதற்கு அல்ல. அப்ப தேவன் இந்த பூமி என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். இந்த பூமி என்ன செய்கிறார்? செழிப்பு உண்டாக்குகிறார். பூமியிலே விளைச்சலை கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு ஏற்ற காரியங்களை பூமியிலே விளைக்க செய்திருக்கிறார். அப்ப அது வெறுமனை இருந்தா அது வெட்டாந்தரையாய் இருக்கும். அந்த தரை எதற்குமே பிரயோஜனப்படாது. அப்ப தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தாரு. இந்த பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியில ஒண்ணுமே இல்லாம இருந்தா அதுக்கு யாருக்கு பயன்? அது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? ஒருத்தருக்குமே அது பிரயோஜனமா இருக்காது. அப்ப இந்த பூமியை சிருஷ்டித்தது நோக்கம் என்ன? இந்த பூமியிலே அநேக மனிதர்கள் வாழணும், அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் முன்னுக்கே செஞ்சான். நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஆதாமை ஏவானை உருவாக்குவதற்கு முன்பதாக மனிதனுக்கு ஏற்ற காரியத்தை எல்லாத்தையும் தேவன் செய்துட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை நீங்க உணரணும். ஆண்டவர்கிட்ட எந்த நாளும் பிச்சை கேட்கிற மாதிரி ஆண்டவரை இதைத்தான்னு கேட்க தேவையே இல்லை. என்னுடைய தரிசனம் அதுதான். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப நீங்க சும்மா இல்ல, உங்களை சும்மா ரட்சிப்புக்குள்ள கொண்டுகிட்டு வரல. வெறுமனை தேவன் உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரல. வெறுமனை உங்களை ஊழியக்காரனா ஏற்படுத்தல. வெறுமனே இந்த ஸ்டடிக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வரல. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை உணராதபடியினால்தான் நாங்க இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த பூமியை உருவாக்குனது நோக்கம் என்ன? இந்த பூமியை சிருஷ்டித்ததற்கு நோக்கம் என்ன? யாருக்காக இந்த பூமியை சிருஷ்டித்தார்? இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கின்ற நாட்களிலே கர்த்தருடைய மகிமைக்காக நாங்கள் வாழணும். ஆகையால் தான் ஒரு செழிப்பான பூமியை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே உங்களையும் என்ன தேவன் வைத்திருக்கிறதற்கு நோக்கம் என்ன? உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் தேவன் செய்து வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனா உங்களை தெரிவு செய்து உங்களை ஊழியக்காரன் அழைத்திருப்பார். ஆனால் உங்களுடைய ஊழியத்துக்கு என்ன தேவை என்பதை தேவன் திட்டமாய் அறிந்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். உங்களுக்கு இருக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே. அதை எப்ப பெற்றுக்கொள்ளலாம்? அதற்கு தகுதியானவராய் நீங்க மாறணும். தகுதியானவராய் மாறும் போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்க ஒரு யுத்த வீரனை குறித்து நாங்கள் கதைத்தோம். ஒரு யுத்த வீரன், அவருக்கு பதவி உயர்வு உண்டு. இந்த பதவி உயர்வு எப்படி வரும்? அவன் அந்த பதவிக்கு தகுதியானவன் என்று கருதும் போது அவனுக்கு பதவி உயர்வு வரும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஒரு யுத்த வீரனாய் இருக்கும் போது அந்த யுத்தத்தை கிரமமாய் நேர்த்தியாய் சரியாய் நாங்கள் செய்யும் போது தேவன் எங்களுக்கு அதுல இருந்து ஒரு பதவி உயர்வை கொடுக்கிறார். அந்த பதவி உயர்வு தான் ஊழியக்காரனாய், ஜனங்களுக்கு போதிக்கக்கூடியவனாய், சாட்சி சொல்லக்கூடியவராய், ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாய், இப்படியாய் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்து தேவன் எங்களை பயன்படுத்துகிறார். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? தேவ சமூகத்துல இப்ப நீங்க எல்லாரும் விசேஷித்தவர்கள். தேவன் உங்களை அழைத்துட்டு அன்னைக்கு வைத்த பொழப்புக்காக ஊழியம் செய்யக்கூடாது. நான் ஊழியத்துல தான் வாழணும், ஊழியம்தான் எனக்கு எல்லாமே, ஊழியத்துக்கு வந்துட்டா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் இருக்கவே கூடாது. நான் வாழ்றதுக்கு நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். நான் வேலை செய்யலாம், பிரச்சனையே இல்லை. நான் எப்பயுமே கௌரவப்படுத்த வேலை செய்து ஊழியம் செய்கிறவர்கள், சும்மா சோம்பேறி இல்லாதவங்க. அவங்க 8 மணித்தியால வேலை செய்யணும், 8 மணித்தியால ஏதோ ஒரு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான வேலையை செய்யணும், அதையும் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வார்களான அவர்கள் மிகவும் கனம் பெற்றவர்கள். அப்ப தேவனுக்காய் எங்களை அர்ப்பணிக்கணும். தேவனுக்காய் எங்களை அர்ப்பணிக்கும் போது
தேவ ஆவியானவர் எங்களை நடத்துவார். அப்ப தேவ ஆவியான் நடத்துகின்றபடினால் தேவ சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். அப்ப தேவன் வருகிற சத்தத்தை நாங்கள் கேட்கணும். ஆதாம் ஏவாள் தேவன் வருகிற சத்தத்தை கேட்டார்கள். குளிர்ச்சியான வேளையில அவர் பகல் நேரத்தில் வருகிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்கன்னு பாக்குறது. அப்ப தேவன் எப்பொழுதும் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தினந்தோறும் தேவன் பேசுகிறார். சில வேளையில கவலைக்குரிய விட என்னன்னா, ஊழியம் செய்யற ஊழியக்காரர்களே தேவ வசனத்தை வாசிக்க மாட்டாங்க. ஏதோ ஊழியம் ஒரு பிரசங்கம்னா ஏதாவது ஒரு இதை பெரட்டிட்டு பிரசங்கம் பண்றோம். அந்த பிரசங்கத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. எப்பயுமே நீங்க என்ன செய்யணும், தேவனோடு கூட நீங்களும் பேசணும். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் பேச எனக்கு தேவ செய்தி தான். இப்படியா தேவ சமூகத்துல நீங்க கேட்டுத்தான் இந்த வசனங்களை பேசணும். அப்ப நீங்க தேவ வசனத்தை கேட்கிறவர்களா இருப்பீர்கள். அப்ப தேவனுடைய சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டார்கள். ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட இருந்தார்கள். அவரோடு கூட உறவு இருந்தது. அந்த உறவு எப்ப துண்டிக்கப்பட்டது? தேவ சத்தத்தை கேளாமல் தேவன் வேண்டாம் என்று சொன்ன சத்தத்தை கேட்டபடியினால், அங்கதான் இந்த சத்தம் தான் இவங்களை பாவத்துல விழுறதுக்கு வச்சது. இந்த சத்தம் தான் இவங்களோட வாழ்க்கையை மாற்றி போட்டது. எப்பயுமே எங்களுடைய வாழ்க்கை வீணா போறதுக்கு காரணம் என்னன்னா, சில நபர்களுடைய வார்த்தையில கேட்கறது. அவன் ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான், உண்மையை சொல்றானா என்னன்னு கேட்கறதே இல்லை. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிட்டு அவர் இப்படி சொன்னார் உங்களை பத்தினோன்னா, அப்படியா, நான் நினைச்சேன் அவர் என்னை இப்படி சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நாங்களும் போட்டு அவருக்கு எங்களுக்குள்ள இதை நாங்க என்ன செஞ்சிருவோம், வீணாக்கிடுவோம். யாரு சொல்றதை கேட்க கூடாது. நாங்க நல்லா பழகிக்கணும். தேவன் என்ன சொல்றார், உன் சத்துருவை சிநேகின்னு தான் சொல்லி இருக்கிறார். ஆசீர்வாதம் பெறுறதுக்கு இது ஒரு வழி. ஆசீர்வாதம் பெறுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாலம். எல்லாரும் முடிந்தவரை எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும். ஏன்னா நாங்க சமாதானப்படுத்துகிறவர்கள். யார் எங்களை பத்தி என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. ரைட், அவரா சொல்லிட்டு போட, பிரச்சனை இல்லையே, அவ்வளவுதான். நான் பழகி கொண்ட ஒரு ரகசியம் தான். என்னை பத்தி எத்தனை பேர் பேசுவாங்களோ எனக்கு தெரியாது, பேசிட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பேசினாங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்னும் ஆக போறதும் இல்லை. நான் நல்லா கேவலப்பட்டிருக்கேன், நல்லா நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், நல்ல ஜனங்கள் என்னை குறை சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இப்ப என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை நோக்கி நான் போகணுங்கிற மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்கணும். அப்பதான் நாங்க யாரோடையும் சண்டை போட மாட்டோம். யார் என்ன சொன்னா பரவாயில்ல, அவர் சொல்லிட்டு போட்டோம். இந்த நிலைமைக்கு நாங்க மாறிடுவோம். இன்னைக்கு என்னன்னா எங்களுக்கு அப்படி முடியாது. இப்போ ஒரு ஊழியக்காரர் ஒரு நல்ல ஊழியத்துல போறாருன்னு சொன்னா விருப்பப்பட மாட்டாங்க. இப்ப நீங்க விடிய காலைல 4 மணில இருந்து இந்த டெலிவரி மினிஸ்ட்ல இந்த ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு மொத்த ஊழியக்காரனுக்கு சொல்லி நாங்க இப்படி ஒரு ஜெபத்தை செய்யறோம் வாங்கன்னு சொன்னா அவங்க நினைப்பாங்க, என்ன நீங்க ஆவியில பலன் இல்லாதவங்க, நீங்க இன்னும் வளராதவங்க, அதனாலதான் நீங்க போயிட்டு உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க வளர்ந்தவங்க, எங்களுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் கதைப்பாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு இன்னும் தேவனுடைய அன்பை ருசிக்க, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனா நீங்களும் நானும் தேவ சமூகத்துல மிகவும் பாக்கியவான்கள். எப்ப தேவ சத்தத்தை கேட்கிறோமோ, எந்த நேரத்துல அவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ அவ்வளவு எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் இயேசுவானவர் எங்க போனாலும் கூட்டமா ஜனங்கள் போனாங்க அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஜனங்கள் பின்னாலே போனாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவ சத்தம் எங்களுக்கு எங்க கேட்குதோ அதை நாங்க கேட்கணும். அந்த சத்தத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இது யாருடைய சத்தம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த சத்தத்தை சரியா புரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு அதுல இருந்து விடுதலையை பெற முடியும். அதுல இருந்து எங்களுக்கு ஜெயத்தை பெற முடியும். ஆகையால் தேவ சத்தத்துக்கு நாங்க நன்றாக எங்களுடைய செவியை சாய்த்து கொள்ளணும். அப்ப தேவன் வார்த்தையினூடாக பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குரியது. வார்த்தை இது பழைய ஏற்பாடு எனக்கு தேவையில்ல, புதிய ஏற்பாடு எனக்கு தேவையில்ல இல்ல. ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? நான் எப்படியா இருக்க வேணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? நான் எப்படி இருக்க கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்க என்ன செய்யணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 2 விஷயங்களையும் நாங்க என்ன செய்யணும்? எப்பயுமே கற்றுக்கொண்டே போகணும். நிறைய பேர் இப்படியாய் வேதத்தை கற்றுக்கொள்வதில்லை. நாங்க வேதத்துல வேத சரித்திரங்கள்
வேதம் எழுதப்பட்ட காலகட்டங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும், அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனாலும் அடிப்படையில தேவன் தினமும் என்னோடு கூட பேசுகிறார். எப்படி? அவருடைய வசனத்தின் மூலமாக. தேவ வசனத்துக்கு ஒரு மனிதன் செவிசாய்த்து இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானித்து கொண்டு அந்த வசனத்தின்படி செயல்படும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஜெயம். அப்ப ஒரு விஷயத்துல ஒரு காரியத்துல நீங்க தேர்ச்சி பெற்றவரா இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த காரியத்தை திரும்ப 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 நீங்க என்ன செய்யணும்? அதை பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த காரியத்தை நினைத்து கொண்டே இருக்கணும். நீங்க ஒரு இலக்குக்கு போயிருவீங்க லேசா. இது சாதாரணமான ஒரு காரியம். அப்ப தேவ சமூகத்துல உங்களுடைய ஊழியத்துல நீங்க எந்த அளவுக்கு ஊழியம் செய்ய போறீங்க, எப்படியாப்பட்ட ஊழியம் செய்ய போறீங்கிறத நீங்க ஒரு திட்டமிட்டு வச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். என் ஊழியம் இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க ஒரு திட்டத்தை வகுத்திருந்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தை உணர முடியும். தேவனுடைய சித்தத்தை அதுக்குள்ள உணர முடியும். தேவன் இதை அனுமதிக்கிறாருங்கிறத உங்களுக்கு உணர முடியும். அப்ப தேவனுடைய ஊழியம் செய்யறோம்னு சொல்லி சும்மா நாங்க நேரத்தையும் காலத்தையும் செலவழிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம சும்மா நாங்க இந்த ஓட்டாண்டிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவங்களால வைக்கல. எங்களோட ஊழியத்துல ஒரு அர்த்தம் இருக்கணும், எங்களோட ஊழியத்துல ஒரு தெளிவு இருக்கணும், எங்களோட ஊழியத்துல ஒரு பரிசுத்தம் தன்மை இருக்கணும், எங்களோட ஊழியத்துல எப்பயுமே உண்மை தன்மை இருக்கணும். அப்ப இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா நீங்க வேத வசனத்தை நல்லா தியானிக்கணும். அப்ப நாங்க எசாயா 45:18 வாசித்தது போல தேவன் வெறுமனை இருப்பதற்கு இந்த பூமியை சிருஷ்டிக்கல. இந்த பூமி ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் வெறுமனை இருப்பதற்கு அல்ல, நீங்க ஏழையா இருப்பதற்கு அல்ல, நீங்க கடன்காரனா இருப்பதற்கு அல்ல, நீங்க ஊழியத்துல ஜெயம் பெறாதபடி இருப்பதற்கு அல்ல. தேவன் எல்லாத்தையும் ஒரு திட்டமாய் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அப்ப நீங்க தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்க மாறணும். தேவன் பயன்படுத்துற பாத்திரமா மாறணும். தேவன் பிரியப்படுகிற பாத்திரமாய் நீங்க மாறணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவ ஆவியிலே நடத்தப்படணும். அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியிலே நீங்க நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவிக்கு உண்மையா இருக்கணும். எப்பொழுதும் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படணும். ஒரு பெரிய கூட்டம் வச்சு அந்த கூட்டத்துல ஓனா கத்தி அந்நிய பாஷை பேசி அங்கதான் அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா நாங்க முற்றுமாய் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யறோம். நீங்க தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க உணரணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். ஒரு ஊழியம் செய்யற ஊழியக்காரர் தனிமையிலே தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்கணும். தனிமையில அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். தனிமையில ஆண்டவரோடு கூட பேசணும். தனிமையில ஜெபிக்கணும். அப்ப இதற்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. இதுக்கெல்லாம் பிசுன்னு நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப எங்களோட ஊழியத்துல ஒரு வெற்றியை காண்பது எப்படி? தேவன் எங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறான். அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறணும். எப்ப நாங்க தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம்? தேவ சத்தத்தை கேட்கும் போது. தேவ சத்தத்தை கேட்கும் போதுதான் தகுதி உள்ளவனாய் மாற முடியும். தேவ சத்தத்தை ஒரு நபர் எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவர் தேவ சமூகத்திலே பலனுள்ளவராய் மாறுகிறார். தேவ சத்தத்தை கேட்கிறபடியினாலே அவர் தேவனுக்குள் பலனுள்ள ஒரு நபராக ஊழியக்காரனாய் மாறுகிறார். அப்ப தேவ சத்தத்தை கேட்க நாங்க பழகிக்கொள்ளணும். நீங்க ஒன்றை நினைங்க, தேவன் உங்களை சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக தேவன் இந்த வேலையில உங்களை இந்த இணைப்புல இணைக்கல. அவர் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை இணைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் உணர வேண்டுமானால் எப்பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்கணும். அந்த சத்தம் எப்ப வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் ஏற்ற வேளையில பேசுவார். அவர் ஏற்ற வேளையில எங்களுக்கு பேசுவார். இப்ப எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க ஸ்கூல் போற காலத்துல படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பெல் அடிக்கிற, ஸ்கூல்ல விடுறதுக்கு அடிக்கிற பெல் எப்படா அடிப்பாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருப்போம். அந்த பெல் சத்தம் கேட்ட உடனே தட்டா விட்டா நான் எல்லாம் எந்திரிச்சு ஓடிடும். ஏன்னா அந்த நேரத்துல எங்களுக்கு உருளோஸ் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அந்த பெல் சத்தத்தை தான் நாங்க கவனிச்சுக்கிட்டு இருப்போம். பெல் சத்தம் கேட்ட உடனே பறிப்பட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருப்போம்.
அப்ப பாருங்க, அந்த படிக்கிற காலத்துல அந்த பெல் சத்தம் எங்க காதுக்கு எவ்வளவு டியூனா இருந்துச்சுன்னு, எவ்வளவு டியூனா இருந்துச்சுன்னு. அப்ப இதே மாதிரிதான் தேவனுடைய சத்தம் இப்ப எங்க காதுக்கு நல்லா கேட்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு எங்க காதை நாங்கள் கூர்மையாய் வைத்துக் கொள்ளணும். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 33:20 வாசிங்க. யாத்ராகமம் 33:20. ஹல்லேலூயா ஜீசஸ். சத்தமே காண விளங்குதா? காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க. தேவனை கண்டு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு யாத்ராம புத்தகத்துல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் எப்படி உயிரோடு இருந்தாங்க? பாவம் செய்யாதபடியினால். பாவம் செய்வதற்கு முன்பதாக தேவன் ஆதாமை கண்டார், ஆதாம் தேவனை கண்டார். தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கு இடையே நல்ல ஒரு உறவு இருந்தது. அதுதான் குடும்ப உறவு. அந்த குடும்ப உறவு அவர்களுக்குள்ள இருந்தபடியினால் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள். ஆனால் பாவம் செய்தது நிமித்தமாய் தேவன் அவருடைய முகத்தை மறைத்து விட்டார். இப்ப இன்னைக்கு உங்க புள்ள ஒரு தவறு செஞ்சுட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிமோ. யாராவது ஒருத்தர் சொன்னா இனி அவர் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இல்லை, அந்த மாதிரி நாங்க துண்டிச்சுக்கிறோம். இப்ப இதே மாதிரி தான் தேவன் என்ன செஞ்சாரு? இவர்களுடைய முகத்தை மறைத்து விட்டார். இந்த ஆதாம் ஏவாளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இந்த உறவை அவர் என்ன செய்து விட்டார்? முகத்தை மறைத்து விட்டார். என்னை காண முடியாதுங்கிறது. ஏன் தேவனை காண முடியாது? ஏன் தேவனை காணக்கூடாத அளவுக்கு ஜனங்கள் தள்ளப்பட்டாங்கன்னா பாவத்தில் நிறைந்தபடினால். அப்ப இன்றைக்கு தேவன் பாவத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார். பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர் எங்களோடு கூட இணைந்து செயல்பட பிரயாசப்படுகிறார். அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். இந்த தேவன் எப்ப எங்களுக்கு மறைவாரார், எப்ப எங்களுக்கு வெளிப்படுவாருங்கிறதெல்லாம் வேத வசனத்து மூலமா ஆண்டவர் பேசுவார். அப்ப இந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வரும்போதுதான் ஆண்டவர் எப்படியா என்னோடு கிரியை செய்கிறார் என்பதை எங்களுக்கு உணர முடியும். இதுதான் ரகசியம். அப்ப நான் தேவ சமூகத்திலே தேவனுக்காய் ஊழியம் செய்யும் போது, ஒரு யுத்த வீரனா யுத்த களத்துல நிற்கும் போது எனக்கு கட்டளை பிறப்பிக்கிறவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். அவர் என்னவெல்லாம் எனக்கு செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்யணும். என்னவெல்லாம் செய்ய வேணாம் என்கிறாரோ அதை நான் செய்யாமல் இருக்கணும். இதை நான் கற்றுக்கொள்ளும் போது, இதற்கு நான் செயல்படும் போது என்னுடைய இலக்கை நோக்கி எனக்கு போவதற்கு இலகுவாயிருக்கும். நாங்கள் வாசிப்போம் யோவான் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் சுவிசேஷம் 5:37. ஹல்லேலூயா ஜீசஸ். வாசிக்கிறீங்களா ஒருத்தர்? என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அவருடைய சத்தத்தை உணராமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான், தேவ சத்தத்தை உணராமல் இருக்கிறாங்க. அது ரொம்ப பயங்கரம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? தேவன் எங்களுக்கு எங்களை யார் என்பது, நாங்கள் யார் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். எங்களோடு கூட செயல்படுகிறவர் யார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். யாருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்பதை அறிய வேண்டும். இதற்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நன்றாக அறிந்து கொள்ளணும். யாருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன்? இன்றைக்கு உலகத்துல பலவிதமான சத்தங்கள் கேட்கப்படுகிறது. ஆனால் எவ்வளவு சத்தங்கள் வந்தாலும் தேவ சத்தத்துக்கு நாங்கள் சரியாய் இருக்கும் போது நாங்கள் தேவனை அறிந்து கொள்வோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், சில சபைகளில் அப்படித்தான், அநேகருடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் இன்னும் தேவ சத்தத்தை அறியாமல் இருக்கிறார்கள்.
அப்ப தேவ சத்தத்தை நன்றாக அறியும் போது அவருடைய வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம் உண்டாகும். தேவன் ஒவ்வொருவருக்கான ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய ஊழியத்திலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாய், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது தேவன் எனக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறார். பாருங்க, நாங்க ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு நாங்க போறோம். தெரியாத ஊருக்கு பிரயாணம் பண்ணும் போது அங்கு இந்த ஊரை குறித்து நன்றாக ஒரு தெரிந்த மனிதன் இருந்து அவர் எங்களை கைட் பண்ணுவாரானால், அவர் எங்களுக்கு வழிகாட்டுவாரானால் எவ்வளவு இலகுவாக அந்த இடங்களுக்கு நான் போக முடியும். தடுமாற்றம் இல்லை, தடுமாற தேவையில்லை. தடுமாற்றம் இல்லாமல் அந்த இடங்களுக்கு எங்களுக்கு போக முடியும். இன்றைக்கு ஊழியத்திலே எங்களுக்கு தடுமாற்றம் தேவையில்லை, நாங்கள் தடுமாற தேவையில்லை. ஏன்? தேவ சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவ ஆவியானவர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். நான் அவருடைய சத்தத்தை கேட்கிறேன். அவருடைய அடி பாதையிலே அவருக்கு பின்னாலே நான் செல்லுகின்றேன். ஆகையால் தேவன் என்ன செய்கிறார்? என்னை வழி நடத்துகிறார். அதுதான் வேதம் சொல்ற, அவர் எங்களுக்கு முன்னாலே சென்று கோணலானவைகளை நேராக்குறேன். எங்களுக்கு முன்பதாக அவர் செல்லுகிறார். சரியான மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே செல்வான், ஆடு அவருக்கு பின்னாலே செல்லும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எங்களுடைய ஊழியத்திலே தேவன் எங்களுக்கு முன்னாலே போகணும், அவருக்கு பின்பு நாங்க போகணும். எங்களுக்கு பின்பு ஆசீர்வாதத்தை தான் மெயினா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆவியில நிரம்பி இருக்கணும், நான் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கணும், நான் தேவ சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கணும், நான் தேவ ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். இதுதான் முக்கியம். இன்றைக்கு தேவ ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியமானது, தேவன் உங்களை வித்தியாசமா எடுத்து பயன்படுத்துவார். தேவன் வித்தியாசமான ஒரு ஊழியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். வித்தியாசமான அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாயும் தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அப்ப தேவனுடைய வீடும் அவருடைய சபையும், ஒரு குடும்பம் தூய்மையாய் இருக்கும் போது, ஒரு குடும்பம் பரிசுத்தமாய் இருக்கும் போது, ஒரு குடும்பம் அன்பாய் இருக்கும் போது சபை பரிசுத்தமாய் இருக்கும், சபை அன்பிலே நிலைத்திருக்கும். இந்த குடும்பங்கள் இணைந்தது சபை. இந்த சபையில ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைந்திருக்கும் போது எங்களை நடத்துகிறவர் யார்? தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறோம். தேவ ஆவியிலே நடத்தப்படுகும் போது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள், உங்களையும் என்னையும் தேவ ஆவியானவர் வழி நடத்துகிறார். தேவ ஆவியிலே நாங்கள் நடக்கிறோம். அப்படியானால் நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி நடக்க முடியாது. நாங்கள் எப்பொழுதும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கணும். தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கும் போதுதான் எங்களுக்கு ஜெயத்தை காண முடியும். ஆகையால் எங்களுடைய தலைப்பை, பாடத்தை மறந்து விடாதீங்க. பாடம் தேவனுடைய வீடும் அவருடைய சபையும். அதற்கு ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிற காரியங்கள், தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள். தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவார். அவர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்க்கை முற்று முழுதுமாய் தேவன் மாற்றுவார். இந்த சத்தத்துக்கு நீங்கள் சரியாக செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் தேவ வசனம், தேவன் வானங்களையும் பூமியை சிருஷ்டித்தது வெறுமனை இருப்பதற்கல்ல, உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருப்பது வெறுமனை இருப்பதற்கல்ல. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், இவை எல்லாவற்றையும் வேத வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இந்த பாடத்துக்கு வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது உங்களுக்கு கேட்க இருக்குமானால்
தயவு செய்து கேளுங்க. ஒரு 5 நிமிடம் இருக்கிறது. அதன் பின்பு பாஸ்டர் ரோஷான் பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். தேங்க்யூ. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாஸ்டர் ரோஷான். Praise the Lord. சொல்ல போறீங்களா பாஸ்டர் கிருபா பாஸ்டர் கீதாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். நாளும் கற்றுக்கொண்டதான பாடத்தை குறித்து ஏதாவது காரியங்களை கதைங்களேன்.